ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் கிறிஸ்துவ மக்களை கிறிஸ்மஸ் அன்று தாக்கியதற்காக ஒரு சின்ன பதிவு. வேத ஆதாரத்தோடு கிறிஸ்தவம் நம் தேசத்துக்கு என்ன நன்மைகள் செய்தது என்பதை குறித்து, வேத ஆதாரத்தோடு கிறிஸ்தவர்கள் எவ்வளவு நல்ல மக்கள் என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்ப்போம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவத்தன்று, கிறிஸ்தவ நாளன்று, கிறிஸ்மஸுக்கு உத்தரப்பிரதேசு, ஜார்க்கண்டு, ஹரியானா, மத்திய பிரதேசு, ராஜஸ்தான் இது மாதிரி மாநிலங்களில் கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்துவதையும் அடிப்பதையும், சர்ச்சில் போயிட்டு எல்லா சேர்லாம் உடைச்சி மக்களை பயமுறுத்துறதையும் நாம் பார்த்தோம். இது அவர்கள் எதனால் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, அரசியல் தான். எல்லாமே ஓட்டு அரசியலுக்காக இப்படி செய்கிறார்கள். அப்படி கூட கிறிஸ்துவ மக்கள் அந்த அளவுக்கு அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் யாரும் அரசியல் கட்சி வைத்து கொண்டு கிறிஸ்தவத்தின் பேரில் அரசியல் கட்சி எதுவும் நடத்தி தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் எவரும் இந்தியாவில் இல்லை. மற்ற மதங்களில் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க, அது நாம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருக்குறோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி எதுவும் இல்லாத போது, ஆனால் கிறிஸ்துவ மக்கள் மேலே இத்தகைய காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் எதற்காக இவர்களுக்கு வருதுன்னா, ஓட்டு பிரிக்கிறது. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு ஓட்டை பிரிக்கிறதுக்கு கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்துறது. அது மூலயமாக ஓட்டு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் சரியான்னு பார்த்தா, கிறிஸ்தவர்கள் ஏன் எல்லா மக்களும் மருத்துவமனையில் போயிட்டு அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவர்கள் பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லுவாங்க, அவர்களுடைய வியாதியை குறித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல் அன்னை தெரேசா எடுத்தீங்கன்னா, இந்த தேசத்துக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவி ஒன்று. எல்லா குஷ்டரோகி மக்களும், அனாதைகளும், விதவைகளும், கைத்தொழில் இல்லாதவங்களுக்கு கைத்தொழில் சொல்லி கொடுத்து, அனாத பிள்ளைகளை கூட்டு அவர்களை பாதுகாத்து, அவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்து அவர்களை உயர்த்தியவர்கள். அன்னை தெரேசா போல் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திலேயாவது இருக்கிறாங்களான்னா அப்படி யாரும் இல்லை. வேணா வீம்புக்கு வேணா சொல்லலாம், இருக்கிறாங்க, இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட எந்த தேசத்தில் போர் நடந்தாலும் ரெட் கிராஸ்ன்றது போயிட்டு அந்த போரில் கை கால் இழந்தவங்க, மறிச்சவங்க எல்லாரையும் கொண்டு அவர்களை பாதுகாக்கிற பணி இன்னைக்கு நம்ம காசா இஸ்ரேல் போரில் கூட பார்த்தோம். காசாவில் போய் அந்த மக்களுக்கு உதவி செய்து பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போனவங்கள பேச்சுவார்த்தை மூலமா அவங்க தான் அழைச்சின்னு இஸ்ரேல் இடத்துல கொடுத்தாங்க. இது மாதிரி உலகத்தில் எங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கே போயிட்டு மக்களுக்கு உதவி செய்கிறது, இது அவர்களுடைய இயல்பானா அவர்களுடைய இயல்பு அல்ல. வேதத்தில் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வெள்ளூரில் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு தனி பெண்மணி ஐடா ஸ்கேடர்ன்றவங்க உருவாக்குறாங்க. இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் 2000 டாக்டர்களுக்கு மேலே இருக்காங்க, 3000 மேலே நர்ஸுங்க இருக்காங்க, அதில் பணியாற்றவங்க கிட்டத்தட்ட 10,000 இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் குணமடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர். அதுவும் வட இந்தியர்கள் தான் அங்கே அதிகமாக மருத்துவம் தன்னுடைய உடலை சரி செஞ்சுட்டு போகிறாங்க, ஆரோக்கியப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவர்களே வட இந்தியாவில் தான், தமிழ்நாட்டிலையும் நடக்குது. சின்ன சின்ன இடத்துல சர்ச்சுகளில் வீடுகளை பண்ணுறதெல்லாம் அடிக்கிறது, உடைக்கிறது, அவங்கள துன்புறுத்துவது, ஒடுக்குவதுன்னு இவங்க நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. இதுதான் வட இந்தியாவில் அதிகமாக மக்களை துன்புறுத்தி இப்போ நாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தோம். ஆனால் இவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் வேண்டுமென்றே சர்ச்சை நடத்துகிறாங்களா, இல்லை மக்களை போய் ஏழை மக்களை பார்க்கறது, அவர்களை ஆதரிக்கிறது. கிரகம் ஸ்டெயின் அவருடைய வம்சாவழியில் வந்தவர் தான், கிரகம் பெல்லுடைய வம்சாவழியில் வந்தவர் தான் கிரகம் ஸ்டெயின். கிரகம் பெல் யாருன்னா ஃபோனை கண்டுபிடிச்சவர். அவருடைய வம்சாவழியில் வந்த கிரகம் ஸ்டெயின் அவர் 2 மகன்களை பீகாரில் கொளுத்துனாங்க இல்லையா. இந்த மாதிரி படுபாதக செயலெல்லாம் செஞ்சாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, குஷ்டரோகிகள் ஆசிரமம் நடத்தி அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களுக்கு மருந்து கொடுக்குறது, உணவு கொடுக்குறது, உடை கொடுக்குறது, இத்தகைய மிகப்பெரிய மகத்தான பணி. அவர் ஆஸ்திரேலியா, இந்தியாவில் அது செய்யணும்னு இல்லை, அவர் ஒரு நண்பரை பார்க்க வர்றாரு. அப்போ இத்தகைய மக்களை பார்க்கும்போது இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் அத்தகைய செயல் செஞ்சவரை மதம் மாத்துறாருன்னு சொல்லிட்டு இவர்கள் அவரை துன்புறுத்தி கொலை செஞ்சார்கள். இப்போ அது கூட அவர் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவருடைய தீர்மானம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை கொலை செய்திருக்க முடியாது, அவரை மன்னிச்சிருங்க
அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான மிகப்பெரிய மன்னிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும்போது சொல்றார் இல்லையா, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அறிவில்லாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுன்றார். அது மாதிரி அந்த அம்மா சொல்லி அன்னைக்கு அந்த பிரச்சனை அமெரிக்கா வரையும் போயிட்டு அதில் சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அதில் பதிலெலாம் சொல்லி அதை உள்நாட்டுக்குள்ளே உள்ள சில மதவாதிகள் செய்கிறாங்கன்னு அதை மொழி பூசி மொழிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் தான் மகள் மட்டும் இருந்தாங்க, அவங்களை கூட்டின்னு அவங்க நாட்டுக்கே போயிட்டாங்க. இது மாதிரி கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவுக்கு செய்த பங்கு மிக பெருசு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மூணுனா இவர்கள் கல்வி கற்பதே அறியுது. இன்னைக்கு மத்திய அரசில் இருக்கிற பல மந்திரிகள், பல எம்பிகள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்து தன்னுடைய நிலையை உயர்த்திக்கணுங்க தான். யாரும் மறுக்க முடியாது, எல்லாமே ஆதாரத்தோடு தான் இருக்கு. ஆனால் அவர்களே கிறிஸ்தவ பள்ளியில் படித்து கிறிஸ்துவ வழியாகவே தன்னுடைய அறிவை வளர்த்துக்கொண்டு உலகத்தில் மேலை நாடுகள்லாம் சென்று கிறிஸ்துவ யூனிவர்சிட்டிலாம் படிச்சுட்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாங்க. இது உலக பிரகாரமாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோகம் போகிறதுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். மத்திய 25 அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்கிறார். இது மாதிரி சொல்லிடும்போது வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வேதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். இப்போ வேதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்றார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்திரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு தாகத்தை தீர்த்தோம், எப்போது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், வஸ்திரமில்லாக கண்டு எப்போது உனக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போது உம்மை வேதி உள்ள காவலில் இருந்து கண்டு உமக்கு வந்தோம் என்றார்கள். அதற்கு ராஜா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிரதி உத்திரம்னா மறு உத்தரவு, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு செய்ததல்லது இந்த பூமியில் இருக்கிற எளியோரு சிறியோரு பாதிக்கப்பட்ட துன்புறுக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, ஏழ்மையா இருக்கிறவங்க, விதவைகளா இருக்கிறவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களை நீங்கள் போய் பார்த்தது அனைத்து காரியங்களும் அனைத்து செயல்களும் என்னையே பார்த்த மாதிரி, என்னையே விசாரித்த மாதிரி, எனக்கே ஆகாரம் கொடுத்த மாதிரி, எனக்கே உடை கொடுத்த மாதிரின்னு ஆண்டவர் சொல்றதுனால, இந்த வசனத்தினால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் அன்னை தெரேசாவில் இருந்து அவர் கிரகம் ஸ்டைன்லேருந்து எல்லோருமே திக்கற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தார்களே தவிர அவர்கள் சொந்த விருப்பத்தில் செய்யல. வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்திருக்கிறார்கள். இதில் என்ன குற்றம் இருக்கு? வேற எந்த சித்தாந்தத்திலும் இல்லாதது. இனி வரும் வேத வசனங்களை படிக்கிற இது வேற எந்த சித்தாந்த நூலியால் இருந்தா, யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. வஸ்திரம் இல்லை, யாராவது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, நம்ம உறவினருக்கே நாம உதவி செய்ய மறுக்கிறோம் இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் இத்தகைய வசனங்களை சொன்னதுனால இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள், அன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. உணவு இல்லையா, உணவு கொடுக்குறாங்க. எவ்வளவு ஆசிரமங்கள், எவ்வளவு கல்வி நிறுவனங்கள், அநாத ஆசிரமங்கள், ஹாஸ்பிட்டல், இது மாதிரி எல்லாவற்றையும் கொடுத்து இந்த மக்களை ஆதரித்த கிறிஸ்தவ மக்களை போய் துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 27 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கடைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இப்போ நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல பக்தியா இருக்கிறேன்னா இந்த செயல்கள் செய்யணும். இத்தகைய நான் ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா இந்த செயல் எல்லாம் செய்ய சொல்லி வேதம் சொல்றதுனால இப்ப திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்துல, கஷ்டத்துல அவர்களை விசாரிக்கிறதும், அவர்களை பாதுகாக்கிறதும், அவர்களுக்கு உதவி செய்யறதும் இந்த உலகத்துல எந்த விதத்துல குற்றம்? இது மாதிரி எந்த சித்தாந்தம் உள்ள, எந்த வழிபாட்டு முறையில உள்ளவர்களாவது யாராவது
செஞ்சிருக்கிறாங்களா? ஏதோ செஞ்சிருக்கலாம், 1, 2 செஞ்சிருக்கலாம். ஆனா உலகம் தழுவிய, உலகம் முழுவதும் இருக்கிற இந்த செயல் செய்வது கிறிஸ்தவர்கள் மாத்திரமே. அதே போல உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவனாலும் சமாதானத்தோடும், அமைதியோடும், சந்தோஷத்தோடும் மக்கள் வாழ்றாங்க. செல்வம், செழிப்பு, கல்வி, அறிவு எல்லாத்திலையும் உயர்வான இடத்துல இருக்கிறாங்க. அரசாங்கங்கள் எது நடவடிக்கை எடுக்குதுன்னா, அரசு வேற. ராஜாக்கு பல சட்டங்கள் உண்டு. ராஜாக்கு தனி சட்டம் உண்டு. அதனால அமெரிக்கா அடிக்குது எல்லா நாட்டையும், அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு தனி மனித ஒழுக்கத்தை குறித்து தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல எவ்வளவு அழகான இந்த சித்தாந்தம் உலகத்துல வேற எந்த வேதத்திலும் இருக்காது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீகன்னா ராஜாவுடைய பிரமாணம் மாதிரி இல்லையா? ராஜா சொல்ற உத்தரவு மாதிரி. என்ன சொல்றாரு? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். உன்னிடத்தில் அன்பு கூறுதுன்னா, உனக்கு நல்ல உணவு வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல வண்டி வேணும், எல்லா வசதி வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் உடல் ஆரோக்கியமும் வேணும்னு நீ எப்படி உன்னை நினைக்கிறியோ, உனக்கு தேவைன்னு நினைக்கிறியோ, அது போல பிறனுக்கும் தேவைன்னு நினைக்கிற சொல்ற இந்த வேத வசனம் உலகத்துல வேற எந்த வேதத்திலையும் காண முடியாது. அப்படி இருந்தால் நீங்க சொல்லலாம், நாமளும் அதை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னொன்னு என்ன சொல்ற, இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில எல்லா மக்களுக்கும் செய்யறாங்க. இதை குற்றம்னு அடிக்கிறது, ஒடுக்கணும்னு நினைக்கிறது, செய்யறது எந்த விதத்திலையும் நியாயமும் இல்லை, சரியும் இல்லை. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. முந்தி வசனம் தான், அது இன்னொரு அதிகாரத்தில் சொல்லப்படுது. இதை விட ஒரு பெரிய கற்பனை சேவை வேற ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? இப்போ லூக்கா 23ஆவது அதிகாரத்துல 34ஆவது வசனம், அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது அவரை முள்முடி சுட்டி, விழாவில் குத்தி, அசிங்கப்படுத்தி, துன்புறுத்தி கொலை செய்யறாங்க. அப்போ செய்யறாரு. அப்போ வந்த மன்னிப்பு தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் மன்னிப்பு மன்னிப்புன்றது. கால் கை எங்கேயாவது மாற்று மதத்தினவர்கள் யாராவது இடிச்சிட்டாலோ கை சாரின்னு சொல்றாங்க இல்லையா? அன்றைக்கு உருவான வார்த்தை அது, மன்னிப்புன்ற வார்த்தை. என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது என்னது என்று செய்கிறார், தெரியாமல் செய்கிறார். அதே மாதிரிதான் இன்னைக்கு ராஜஸ்தான்லயும், ஒரிசாவிலையும், உத்தரப்பிரதேசிலையும், ஜார்க்கண்ட்லயும், ஹரியானாவிலையும் செஞ்ச இத்தகைய செயலை கிறிஸ்தவர்கள் மன்னிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் திருப்பி அடிக்கக்கூடாது, ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா, கிறிஸ்தவர்கள் அன்பு உள்ளவர்கள். என்ன சொல்றாருன்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளும் தூதர் பாஷைகளும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல் இருப்பேன்றார். அன்பு இல்லைன்னா நீ என்னவா இருப்ப? அந்த இதில் மியூசிக்கில் இல்லைன்னா தாளம் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருப்ப. சாதாரண வெண்கலத்தில் வர சத்தத்துக்கு ஒப்பாதான் இருக்கும் நீ பேசுறது. அன்பு இருக்கணும்ன்றார். அந்த அன்பு உள்ளவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதுல 1, 2 விதிவிலக்கு இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவ அமைப்புகளோ, கிறிஸ்தவ அமைப்பு மூலியமாவோ உலகத்துல எந்த தீவிரவாத அமைப்புகளும் கிடையாது. யாரும் விரலிட்டு சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ள இன்னைக்கு நைஜீரியாவில் அந்த மக்களை கொத்து கொத்தா கொலை செய்யறான் இல்லையா, அதை எதிர்த்து அவர்கள் இடத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு வேணா இருக்கலாம். அது கூட நைஜீரியாவில் இல்லை, வேறொரு நாட்டுல இருக்கு சின்னதா. இது போல எந்த தீவிரவாத அமைப்பு இன்னொரு நாட்டுல போய் நம்ம நாட்டுல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் எந்த ஒரு கிறிஸ்துவ அமைப்புகளும் உலகத்துல இல்லை இல்லையா? ஏன்னா அன்பு குறித்து சொல்லி இருக்கிறார். அதனால அது மாதிரி உருவாக வாய்ப்பே இல்லை. நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இத்தனை தகுதிகளும் எனக்கு இருந்தாலும் அன்பு இல்லாதவனா நான் எதுக்குமே பயனாற்றணும், ஒன்றும் இல்லைன்றார். இதையெல்லாம் படிச்சவங்க தான் கிறிஸ்தவர்கள், மிஷினரிகள்.
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிவது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இரவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்றார். என்னதான் இந்த அன்னதானம் போறது எல்லாம் பண்ணாலும், ஆடைகள் கொடுத்து எல்லாரும் பாதுகாத்தாலும், மனிதன் மேல் மனிதனுக்கு அன்பு இல்லைனாலும் நான் ஒன்றும் இல்லைன்றார். இப்போ அன்பு காட்ட வேண்டிய இடத்துல மனிதன் இருக்கிறான். ஆனா அந்த மனிதன் வெறுப்பை கக்கி கிறிஸ்துவ மக்களை துன்புறுத்துறது அது நல்லது செயல் அல்ல. அது நாட்டுக்கும் நன்மை தராது, தீமையே தரும். ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்துவ மக்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பிள்ளைகளை தொடுகிறவன் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்றார். அப்போ கிறிஸ்துவ மக்கள் அமைதியா இருந்தாலும் ஆண்டவர் அமைதியா இருப்பாரா, பார்த்துட்டு இருப்பாரா? அதை நம்ம உணரணும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாற்பாயிராது. இப்போ கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள்ள வீடுகள் மற்ற இருமாப்போ இது ஈகோ இருக்குமே தவிர பொது இடங்களையும் பொது மக்களிட்டு இப்படி ஒரு நிலையை நான் பார்க்கறதில்லை. ஏன்னா கிறிஸ்தவர்கள் கூப்பிடுறதே பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்னு தான் கூப்பிடுவாங்க, சகோதர சகோதரிகள் தான். இந்த வார்த்தை உலகத்துல அன்றைக்கு சொன்னது இன்னைக்கு தான் அந்த பிரதர் சிஸ்டர்ன்ற பேச்சு உலகம் ஃபுல்லா எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்குது. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்ம நாட்டு பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் போப் அவர்களை போய் பார்க்குறாரு இத்தாலியில. அவரு கட்டி பிடிச்சி அவரு பிளஸ்ஸிங் பண்றாரு. அவர் ஒரு வேற நாடு, அவர் வேற ஒரு மத பிரிவை சேர்ந்தவர், இவர் வேற நாடு வேற மத பிரிவை சேர்ந்தவர். ஆனாலும் கிறிஸ்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவரையும் அன்பு காட்டணும்னு அவர் மேல அன்பு காட்டி அன்பை பாராட்டி அவரை கட்டி பிடிச்சி அவரை பிளஸ்ஸிங் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா இதே நாட்டை சேர்ந்தவர் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரி. அவரும் இந்து, ஐயா பிரதமர் மோடியும் இந்து. இவர்கள் இருவரும் கட்டி பிடிப்பார்களா, ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதித்தாலும் தூரத்திலிருந்து கையசைப்பார், கிட்ட சேர்க்க மாட்டார். ஏன்னா இதை நாம அம்மையார் கவர்னராக இருந்தவங்க பாண்டிச்சேரியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது பார்த்தோம். ஒரு சால்வை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தில் ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்குறாரு. அதை எப்படி தூக்கி போட்டாருன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இது இங்கே இல்லை, இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்த காலத்திலேருந்து நம்ம படிச்சிருக்கிறோம், வரலாற்றில் எப்படி சந்திச்சாங்கன்னெல்லாம். இது படிச்சே அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால அன்பு என்பது அன்பு என்ன நினைக்காது, தீங்கு நினைக்காது, பொறாம கொள்ளாது, விலக்கி வைக்காது, அவனை தொட்டா பாவம், தொட்டா தீட்டு, இதெல்லாம் அன்பு சொல்லாது, அன்பு செய்யாது. இந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்றார். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டி எரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லைன்றார். இது மாதிரி அன்பு இருக்கிறது தான் பைபிள் சொல்லி கொடுக்குது. இத்தகைய அன்புள்ள வேதத்தை மக்களுக்கு போதிக்கிறவங்கள எதிர்க்கிறது, அடிக்கிறது, துன்புறுத்துவது ஆண்டவர் நீண்ட நாளைக்கு இதெல்லாம் சகித்து கொண்டிருக்க மாட்டார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது. இத்தனை அன்புக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கு, இத்தனை செயல்கள் தன்மைகள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிதான் மக்களுக்கே தெரியும் இல்லையா? வேதம் சொல்லிதான் தெரியும். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இதை படிச்சவங்க தான் கிறிஸ்தவர்கள். அன்பு இவர்கள் இருக்கிறதுனால தான் எங்கேயோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க ஏன் போய் ஜெபம் பண்றோம்? இவங்க சொல்றாங்க மதம் மாற்றத்துக்காக வராங்க, மதம் மாற்றத்துக்காக செய்யறாங்க அப்படின்னு. வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பிதா ஒருவனை அழைத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்லுது. அதை இன்னொரு இடத்துல அப்படி சொல்லுதுன்னா, என் பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அப்படின்றார் ஆண்டவரே. நீ சொல்லி என்னிடத்தில் ஒருவன் வரமாட்டான், நான் அழைத்தால் மாத்திரம்தான் அவன் என்னிடத்தில் வருவான்றாங்க. இப்போ அவர் மோடி ஐயா, பிரதமர் மோடி ஐயா சர்ச்சுக்கு போனார் கிறிஸ்மஸுக்கு. இப்போ ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், போயிருக்கிறார். எதிர்காலத்தில் அவர் கிறிஸ்துவரா மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது. அது ஆண்டவருக்கு சித்தமானால் அது நடக்கும். அது அவருடைய மனமாற்றம், அவர் ஆண்டவருடைய அழைப்பு. அவர் போய் யாரும் சொல்லி மதம் மாறி இருப்பார். நாளைக்கு மோடி ஐயா கிறிஸ்துவரா மாறிட்டாருன்னா அவர் மதம் மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வரல விட்டு ஒரு ஊரால் முடியுமா? ஆனால் ஆண்டவர் அழைத்தால் யாரா இருந்தாலும் போய் தான் ஆகணும் இல்லையா? சரி, இவர் தான் ஆண்டவர்னு எவ்வளவு ஊர்ஜிதமா உண்மையா நீ சொல்ற அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனையும் இன்றைக்கு இஸ்ரேல் அமாஸ் போர்ல, ஈரான் போர்ல அப்படியே நடந்திருக்கு. 5 நாடுகள் போச்சு இஸ்ரேல் அடிக்கிறது. 1967, 73, 82 எத்தனையோ போர்கள், எத்தனையோ நாடுகள் சேர்ந்தாலும் ஒரு புள்ளி மாதிரி இருக்கிற ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட தோற்குதுன்னா என்ன காரணம்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். இஸ்ரவேலை தொட ஒருவரால முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இஸ்ரவேலே நீ பயப்படாதே என்றார். இஸ்ரவேலை நீ பயப்படாதுன்னா என்ன அர்த்தம்? உன்னை யாரும் தொட மாட்டாங்க, தொட முடியாது, நான் விட மாட்டேன்றது தான் அதனுடைய பொருள். இஸ்ரவேலே நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றார். அதனால தான் எவ்வளோ நாடுகள், 22 நாடு இருக்கு இஸ்ரேலை சுற்றி, இஸ்லாமிய நாடு. அத்தனை நாட்டையும் அடிச்சு இன்னைக்கு நிலைச்சு நிற்குதுன்னா அது காரணம் இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேலுடைய தேவனாகிய ஆண்டவராகிய தேவன். சரி, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. எது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது? அன்பு இருந்தாக்கா, அந்த அன்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அன்பு நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இன்னைக்கு இவர்கள் அநியாயத்தில் சந்தோஷப்படுறாங்க. அதனால அநியாயத்தில் சந்தோஷப்படாம சத்தியத்தில் படணும். சகலத்தின் தாங்கும், சகலத்தின் சகிக்கும், விசுவாசிக்கும், சகலத்தின் நம்பும், சகலத்தின் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போவோம், அறிவானாலும் ஒழிந்து போவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போவோம். இப்ப நிறைவானது எதுன்னு சொன்னாங்க தெரிஞ்சாக்கா, நிறைவானது எதுன்னு தெரிஞ்சா நமக்கு நல்லா தெரியும். நிறைவானது என்னன்றது ஆண்டவராகிய வேத வசனம் தான் நிறைவானது இல்லையா? அப்போ நிறைவானது இன்றைக்கு வந்ததுனால குறைவானதெல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. இப்போ கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்துவது எந்த விதத்திலையும் யாருக்கும் ஏற்புடையதல்ல. சகரியா 7 என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம், விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரிதேசியும் சிறுமையானவனும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். எவ்வளோ அன்பான வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னா, தன்னை போல் பிறர் நனி. இந்த வார்த்தை உலகத்துல வேற எந்த சித்தாந்தத்திலும் இல்லை. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியும் சிறுமையானவனும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். போல இது மாதிரி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் எல்லா மக்களையும் சந்திச்சு தங்கள் கிறிஸ்துவ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார் என்றத மக்களுக்கு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இதை சொல்லிதான் கிறிஸ்துவ மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் கிறிஸ்துவ மக்கள் ஊர் ஊரா சென்று வீடு வீடா சென்று எல்லா மக்களையும் சந்திச்சு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நல்ல சமாதானத்தோடும் அமைதலோடும் நீதியோடும் இந்த மக்கள் வாழ்வதற்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை சொல்றார் இல்லையா? இங்க ஏதாவது ஒருத்தனை தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு இல்லையா, அவங்ககிட்ட பேசினா தீட்டு, அவன் வீட்டில் சாப்பிட்டா தீட்டு, இத்தனையே அரசியலும் ஏற்றத்தாழ்வுகளும் நிறைந்து இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றும் இல்லை, தேவனுக்கு முன்பாக அனைவரும் நாம் சமன்னு வேதம் சொல்லுது. இது மாதிரி சித்தாந்தம் வேற எந்த வேதத்தில் இருக்கு சொல்லுது இல்லையா? அதுல வேற என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. எவ்வளவு அழகான வார்த்தை பத்தியா? தான் ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுன்றது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதனால தான் கிறிஸ்துவ மக்கள் எங்கே பார்த்தாலும் எங்கே பிரச்சனைனாலும் அடி வாங்கிட்டுனாலும் வந்துடுவாங்களா தவிர அவங்கள எதிர்த்தெல்லாம் நிற்க மாட்டாங்க. முடியாததல்ல, செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. செய்யவே கூடாதுன்னு. ஏன்னா பிரச்சனை ஒரே இடத்துல முடியணும்னா இதுதான் வழி. ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டினா அது மறு கன்னத்தில் அடிச்சிட்டாலும் இன்னொரு கன்னத்தில் அடிக்கிறான்னா அவன் மனுஷனாகவும் இருக்க மாட்டான், மிருகமாக தான் இருப்பான் இல்லையா? ஆனால் இன்றைக்கு அந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த சித்தாந்தம், இந்த வசனம், இந்த சத்திய வேதத்தில் இருக்கிற வசனம் வேற எந்த சித்தாந்தத்தில் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. இதை கேட்கிற சகோதர சகோதரிகள் யாராவது சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். யாரு? ஆண்டவர் மக்களுக்கு சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை எதிரி யாருன்னா சிநேகிப்பானா? ஆனா சிநேகின்னு சொல்றார். உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதியுங்கள். இது நடக்குமா?
ஆனால் செய்யுங்கன்றார். உங்கள் பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவளுக்கு, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இதைத்தான் மக்கள் போயிட்டு எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுறது, எல்லா மக்களையும் வாழ்த்துதல் சொல்கிறது, ஆசீர்வதிக்கிற மாதிரி வசனங்களை சொல்லி பாதுகாக்கிறது, இத்தகைய செயல் தான் செய்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துக்கு செஞ்ச செயல் மிகப்பெரியது. ஒருத்தர் இங்கிலாந்துக்காரு அப்போது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கே தன் வீட்டுக்கு போயிட்டு இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தண்ணி இல்லாமல், விவசாயம் இல்லாமல், தவறான பாதையில் இருக்கிறாங்கன்னு தான் வீட்டு மனைவி உடைய நகையெல்லாம் விற்று, கட்டளை விற்று, நண்பர்கள்கிட்ட வசூல் பண்ணிய தான் கட்டினது தான் முல்லை பெரியார் அணை. அவர் மகள் கூட அதில் இறந்துட்டாங்க பார்வையிட வரும்போது. ஏன்னா இத்தகைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உழைப்பு உழைச்சவர் தான் பென்னி குயின். அவருக்கு கோயில் கட்டி எல்லாத்தையும் செஞ்சு பாதுகாக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வசனத்துக்கு ஈடாக ஒரு வசனம் இந்த பூமியில் எந்த வேதத்தில் இருக்குது, எந்த சித்தாந்தத்தில் இருக்குது, யாராவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. கேட்பதற்கு தாழ்மையோடு காத்து நிற்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துவர்களும் ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். இத்தகைய நன்மை செய்கிற கிறிஸ்தவ மக்களை இவர்கள் துன்புறுத்தி பாடுபடுத்துவது, ஆண்டவர் நீண்ட நாட்களுக்கு இதை சகித்து கொண்டு இருக்க மாட்டார். நம்ம தேசத்து மேலே அக்கறை வச்சு நாங்கள்லாம் இந்திய தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, எல்லா மக்களுக்காக வேண்டுதல் தினந்தோறும் செய்துன்னு இருக்கிறோம். எங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நம் தேசத்துக்காக தேச தலைவர்கள் எல்லாம் ஆரோக்கியத்தோடும் ஆசீர்வாதமாகவும் மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். மக்கள் ஆட்சி அதிகாரங்கள் அரசாட்சி எதுக்குன்னா, மக்கள் இன்றைக்கு எவ்வளோ பேர் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாமல், எவ்வளோ மக்கள் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் இரவில் தூங்க போகிறாங்க கோடிக்கணக்கில். அதனால இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது செய்யணும். அதை விட்டுட்டு கிறிஸ்துவ மக்களை பகைப்பதும், அவர்களை வெறுப்பதும், அவர்களை ஒடுக்குவதும் அவ்வளவு நல்ல காரியமானா அவ்வளோ நல்ல காரியம் அல்ல, நல்ல செயல் அல்ல. ஏன்னா இஸ்ரேல் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் ஒன்றுதான். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஆவிக்குரிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுது. இன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு, ஆவிக்குரிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள்னா இன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளவு ஆதரவாக பயனுள்ளதாக அந்த மக்களை ஆண்டவர் காப்பாற்றுறாரோ அதே போல் கிறிஸ்துவ மக்களையும் காப்பாற்றுவார். அதனால கிறிஸ்துவ மக்கள் மேலே இது மாதிரி காழ்ப்புணர்ச்சி, அவர்களை துன்புறுத்தணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இத்துடன் இதெல்லாம் கைவிட்டு விட்டு நல்லதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.